செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற 7 வயதாகக்கூடிய ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நேற்று இறந்துட்டாப்புல. என்ன ரீசன் அப்படிங்கிறாங்கன்னா, கேக்கு சாப்பிட்டது சேரல அப்படிங்கிறாங்க. அவங்க அக்காவுக்கும் இந்த தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு கேக் வந்து ஸ்நாக்ஸு கொடுத்து விட்டுருக்காங்க. அது சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா சேரலை. சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை, அதாவது ஒரு சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு செட் ஆகலைன்னா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு சிக்கன் சேராது, மட்டன் சேராது, அது மாதிரி ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அக்கா சாப்பிட்டாங்க, அவங்க அக்காவுக்கு எதுவுமே ஆகலை, அந்த பையனுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து இந்த பையனுக்கு அந்த கேக்கில் இருக்கக்கூடிய மைதா, சர்க்கரை, முட்டை இதில் ஏதோ ஒன்று சேராது இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவங்க அக்கா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அது ஸ்மெல் வந்துருச்சு, ஸோ தம்பியை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லான்ட்டு போகையில் தம்பி சாப்பிட்டான், ஸோ அது வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த கேக் வாங்கி ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அதை தான் எடுத்து காலையில் ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் செய்யக்கூடியதா? ஏன் நானுமே செய்யக்கூடியது தான். இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, நான் அப்படி தான் பண்ணுவேங்க. ஒரு 2 months ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது வெளியே எங்காவது ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி போகையில் அவங்களுக்கு பிடிச்சதாவது ஐஸ்கிரீமு, கேக்ஸு இதெல்லாம் மட்டும் வாங்கி கொடுப்பேன். அது அதிகமாக இருக்காது. வீட்டுக்கு வந்து ரெகுலராக ஐஸ்கிரீமு, கேக்கு, கலர் கேக்கெல்லாம் இருக்குல்ல, டார்க் ஃபேன்சிட்டி, ரெட்டு இப்படிலாம் நிறையா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம இருக்கையில் அந்த எல்லோ கலரில் வந்து இருக்கும், அந்த தேங்காய் மாதிரி இருக்கும், ரோல் கேக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கலரெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லோவாக தான் இருந்தது நாம் சாப்பிடல. இப்போவெல்லாம் எல்லா பேக்கரியிலையுமே போனால் கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பார்த்தாவே பசங்களுக்கு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு போல தான் தோணுது. ஸோ வெளியே போகிறப்ப ஏதோ 1-2 வாங்கி கொடுக்கலாம், வேறு வழி இல்லை. எல்லா பசங்களும் சாப்பிடல, நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும். வீட்டுக்கு வந்து அதிகமாக வாங்கிட்டு வராதிங்க. வேறு மாதிரி அந்த கடலை, எள்ளுருண்டை அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வீட்டில் இருக்கையில் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துடுங்க. அது ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையிலும் ஏதாவது நம்மளால் செஞ்சு கொடுக்க முடிஞ்சோன்னா அதை செஞ்சு கொடுங்க. கோதுமை ரொட்டியாக சுட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ராகி புட்டு, சுண்டல் வேவிச்சு கொடுங்க, இல்லை நிலக்கடலை வேவிச்சு கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது தயவு செஞ்சு கொடுத்துடுங்க. பசங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு மூலம் போகுது அப்படின்னா அது பயமாக இருக்குது. எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறதும் தெரியல. பாவம் அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தையா இருந்தால் நம்ம என்ன ஃபீலிங் நினச்சே பார்க்க முடியலைங்க. அது ஓகே, என்ன பண்ண முடியும்? நாம் தான் நம்ம குழந்தைகளை சேஃபாக பார்க்கணும். நாம் என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தையெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் தான் நடக்குங்க. பிடிச்சதை கொஞ்சம் வாங்கி கொடுப்பாங்க மாமா, நான் கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பேன். நான் ஓப்பனாகவே என்ன சொல்லுவேன்னா, பையனுக்கு வந்து பசங்களுக்கு விஷம் பிடிக்குதுன்னா விஷத்தை வேணாலும் வாங்கி கொடுப்பீங்களா அப்படி தான் நான் கேட்பேன். ஒரு சில விஷயங்கள் வந்து வேண்டான்னு சொல்லி இங்கே வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்தால் அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டஸ்ட்பினில் போட்டுருவேன். சாப்பிட்றேன்னா ஒரு நாளைக்கு ஓகே, ஒரு தடவை வாங்கிட்டு வந்தால் ஓகே, கண்டினியூவாக வாங்கிட்டு வந்தாங்கன்னா டஸ்ட்பினில் போட்டுருவேன். நான் அப்படி தான். எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும், முடிஞ்ச வரையிலும் வீட்டில் செய்கிறத கொடுக்கணும். இல்லை வாங்கலாம், வாங்காதே இருக்க முடியாது, நம்ம எதுவுமே சாப்பிடாத இருக்க முடியாது. ஒரு சில பொருள்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சில பொருள்கள் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். நம்ம பசங்களோடைய லைஃப் நம்ம கையில் தானே இருக்குது. இப்போ சாப்பிட்றது தான் லைஃப் லாங் அதுகளுக்கு ஹெல்த்தி. அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டியெல்லாம் என்ன சாப்பிட்டாங்க, களி, கம்பு இந்த மாதிரி தானே சாப்பிட்டாங்க, ஹெல்த்தியாக இருக்காங்கள. முடிஞ்ச அளவுக்கு நாமளும் அதை கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிச்சு, எல்லாமே உரம் இல்லாத, பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் எதுவுமே வந்து மேக்ஸிமம் வர்றது கிடையாது. சார் நம்மளால் முடிஞ்ச வரையில் நாம் பார்த்திங்கன்னா காய் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. வெங்காயமாக இருந்தாலும் தக்காளியாக இருந்தாலும் நம்ம எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மருந்தடிச்சு தான் வருது. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரையிலும் பார்த்திங்கன்னா அந்த பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டத்தையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது முடியுமில்ல. ஸோ முடிஞ்ச வரையில் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். நம்ம குழந்தைகளை நாம் தான் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரையிலும் வீட்டில் செய்கிறது, இல்லை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹோட்டலில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது ரெக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.